உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆஸ்கர் விருது விழாவை இந்தியாவில் உள்ளவர்கள் எப்பொழுது எப்படி பார்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 91வது ஆஸ்கர் விருது விழா வரும் 24ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உள்ள டால்பி தியேட்டரில் நடைபெற இருக்கு. தொகுப்பாளர் இல்லாமலேயே இந்த ஆண்டு விழா நடைபெறுது. நடிகர் கெவின் ஹார்ட் விலகியதை அடுத்து ஆஸ்கர் விழாவை தொகுத்து வழங்க யாருமே முன்வரல. ஆஸ்கர் விருது விழாவை இந்தியாவில் உள்ளவர்கள் 25ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் இருந்து நேரடியாக பார்க்கலாம். ஹாட் ஸ்டாரில் மட்டுமே இந்த விழாவை நேரடியாக பார்க்க முடியும். ஆஸ்கர் விழாவின் சிறப்பு கம்பள நிகழ்ச்சியை ட்விட்டரில் நேரடியாக ஒளிபரப்புறாங்க. 25ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் இருந்து அதை தி அகாடமி என்ற ட்விட்டர் கணக்கில் பார்க்கலாம். 91வது ஆஸ்கர் விருதுக்கு அதிக பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள படங்கள் தி ஃபேவரட் மற்றும் நெட்ஃபிளிக்ஸின் ரோமா இரண்டுமே தலா 10 பிரிவுகளில் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. மாதவிடாய் பற்றி எடுக்கப்படும் படம் பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ். மாதவிடாய் குறித்த மூட நம்பிக்கைகளை இந்திய பெண்கள் எப்படி எதிர்த்து போராடுகிறார்கள் என்பதை பற்றிய படம். மேலும் நிஜமான பேட்மேனான கோவையை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தத்தின் சிறப்பான பணியை பற்றி பேசும் இது டாக்குமெண்ட்ரி ஷார்ட் சப்ஜெக்ட் பிரிவில் ஆஸ்கருக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் முருகானந்தத்திற்காக ஆஸ்கர் விழாவை தமிழர்கள் பார்க்க வேண்டும். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் உயர்ந்த இடத்துல இருக்கும் நடிகர். இவர் சமீப காலமாக கருத்துள்ள படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராரு. இவருக்கான ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. அதுவும் தமிழகம் தாண்டி மற்ற மாநிலங்களிலும் ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. இவரின் நடிப்பில் கவர்ந்த ரசிகர்கள் 6லிருந்து 60 வயது வரை எல்லோருக்குமே பிடிக்கும். ரசிகர் மன்றம் மூலம் பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராரு விஜய். இதனாலே பல பத்திரிகை மற்றும் புத்தகத்தில் இவரது பெயர் இடம்பெற்றிட்டு இருக்கு. நடிகர் பற்றி பாட புத்தகம் வெளிவந்திருக்கு. அவர்கள் செய்து வரும் சாதனை கொண்டு அவர்களின் பெயர் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. நடிகர்கள் பற்றி கேள்வியும் வரும். தற்போது படத்தில் உள்ள பாடல்களும் இடம்பெற்றிருக்கு. இந்நிலையில தளபதி விஜய் நடிப்புல வெளியான அழகிய தமிழ் மகன் படத்தில் இடம்பெற்ற பாடல் தான் முன்னாள் வாடா பாடல். இந்த பாடலை கவிஞர் வாலி எழுத ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. தற்போது இந்த பாடல் பாட புத்தகத்திலேயே இடம்பெற்றிருக்கு. இதே போல இவரை பற்றியும் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. இதனை ரசிகர்கள் இணையத்துல பதிவிட்டு கொண்டாடிட்டு வந்தாங்க. தற்போது இந்த செய்தியும் வலைத்தள பக்கத்துல பதிவிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு இருக்காங்க.